அவர்கள். ஸ்டேஜ் கமிட்டி ஷண்முக ஆனந்த் அண்ட் பாலசுப்ரமணியம் அவர்கள். பால்குட ஊர்வலம் கமிட்டி திரு சத்யநாராயணன் அண்ட் ரமேஷ் அவர்கள். கட்டிட கமிட்டி திரு தண்டாயுதபாணி NVK அவர்கள். கும்பாபிஷேக கமிட்டி தலைவர், செயலாளர்கள், பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் வாலண்டியர் கமிட்டி ஹெட்ஸ் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பலத்த கரகோஷத்துடன் வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்ப்பேட்டை ஆரிய வைஷ்ய மகாஜனங்கள் நடத்தும் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ விநாயக, ஸ்ரீ பாலசுப்ரமணிய, ஸ்ரீ ஹரிஹரசுத, ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத, ஸ்ரீ ராமச்சந்திர, ஆதித்யாதி நவக்கிரக, ஸ்ரீ சிவலிங்க, ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மூலவர் மற்றும் ஸ்ரீ ஸ்வர்ண மகாமேரு ஸ்தாபித ஜீர்ணோத்தாரண ஸ்ரீ ஸ்வர்ண பந்தன ஸ்ரீ மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு நடக்கும் முதல் நாள் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று முதல் 4 நாட்களுக்கு உங்களை மகிழ்விக்க பல்சுவை நிகழ்ச்சிகள் பல உள்ளன. அதிலும் உங்கள் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய் என்றாலே பிரம்மாண்டம். இதற்கான ரகசியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு விழாவானாலும் சாங்கிய சம்பிரதாய முறையில் அரங்கேறும். புதுமை பூக்கும், ஒற்றுமை ஓங்கும், வேகம் விவேகத்துடன் போட்டி போடும், உபசரிப்பு இனிக்கும், தான தர்மங்கள் குவியும். பிறகென்ன, விழா சும்மா பட்டாசு போல் தெரிக்க விடுவார்கள் அல்லவா? செவ்வாய் வரலாற்றில் மைல்கல்லாக இருக்க போகும் இந்த மகா கும்பாபிஷேகம் 2018 ஆலமரம் போல் பிரம்மாண்டமாக தலைக்க ஆணிவேராக இருக்கும் கும்பாபிஷேக கமிட்டி. மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும். ஆனால் இவர் செய்யும் தர்மமோ நாலா திசையும் செல்லும். அத்தகைய தர்மவானான இவர் சேலம் ஹோல்சேல் மில் கூட்ஸ் அசோசியேஷன் தலைவர், நடந்து முடிந்த சேலம் ஆரிய வைஷ்ய மாநாட்டின் செவ்வையின் தலைவர், ஸ்ரீ வாசவி குருகுல சேவாசதன் தலைவர் மற்றும் இவ்வைபவத்தின் ஆலமரத்தின் ஆணிவேராக இருக்கும் கும்பாபிஷேக கமிட்டி தலைவர் செட்டித்தனம் திரு ஸ்ரீ PRS கணேஷ் குப்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேலத்தில் நடந்த ஆரிய வைஷ்ய மாநாட்டின் பொருளாளராக பெரும் பொறுப்பை ஏற்று செவ்வனே பணி செய்த இவர் கடந்த 2 SKPD கும்பாபிஷேகத்திலும் பொருளாளராக இருந்துள்ளார். அத்தகைய அனுபவமிக்க கும்பாபிஷேக கமிட்டி பொருளாளர்
திரு என் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓ மாறிந்தியா. ஆலமரத்தை தாங்கி நிற்கும் அடர்ந்த தண்டாக விளங்கும் செயலாளர்களில் இவர் சேலம் மார்க்கெட் வைஷ்யா கார்ப்பரேஷன் நடத்தும் வாசவி ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி. இவர் உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர். செவ்வை எஸ்கேபிடி நிர்வாக அறங்காவலராக நீண்ட காலமாக கோயில் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகித்தவர். செட்டித்தனம் அமைப்பின் தலைவர். ராம்விலாஸ் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக பங்குதாரர். சேலத்தில் நடந்த ஆரிய வைஷ்ய மாநாட்டின் செவ்வை செயலாளராக சிறந்து விளங்கியவர். அத்தகைய பெருமை மிகு கும்பாபிஷேக கமிட்டி செயலாளர் செட்டித்தனம் திரு NK ராமலிங்கம் அவர்கள். மற்றும் ஒரு செயலாளரான இவர் தமிழ்நாடு ஆரிய வைஷ்ய மகிழா விபாக் சேலம் யூனிட் செயலாளராக ஸ்ரீ வாசவி குருகுல சேவா சதன் செயலாளர். அகில இந்திய ஆரிய வைஷ்ய மகாசபா முன்னாள் செயலாளர். ஸ்ரீ வாசவி மகிழா சமாஜம் தலைவியாக 20 ஆண்டுகள் என்றென்றும் புதுமை பெண்ணாகவும் புரட்சி பெண்ணாகவும் கும்பாபிஷேக கமிட்டி செயலாளர் ஸ்ரீமதி விஜயா துக்காராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆலமர கிளைகளாக விரிந்திருக்கும் கும்பாபிஷேக கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள். இவர் 18 வருட எஸ்கேபிடி அறங்காவலராகவும் பூஜா மண்டலி முன்னாள் பிரசிடென்ட்டாகவும் கடந்த 2 கும்பாபிஷேக ட்ரஸ்டியாகவும் சேவை புரிந்த பெருமைக்குரிய திரு OSN சர்வேஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர் கல்யாணப்பேட்டை அசோசியேஷன் தலைவராக இருந்து சுயம்வரங்கள் பல நடத்திய பெருமைக்குரியவர். எஸ்கேபிடி அறங்காவலராகவும் கும்பாபிஷேக கமிட்டி ஒருங்கிணைப்பாளரான திரு SP ராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இத்தகைய பிரம்மாண்ட ஆலமரத்தின் நீராகவும் சூரிய கதிராகவும் பரவும் இவர் வைஷ்யா காலேஜ் ஃபவுண்டர் மற்றும் ட்ரெஷரர், சதர்ன் ரயில்வே கமிட்டி மெம்பர், சேலம் சிட்டி சேம்பர் ட்ரஸ்ட் செக்ரட்டரி, எஸ்கேபிடி முன்னாள் அறங்காவலர், நெடுங்கால மளிகையின் ஷாப் வர்த்தக சங்க தலைவர், சேலத்தில் நடந்த ஆரிய வைஷ்ய மாநாட்டின் PROவாக இருந்த இவர் இங்கே கும்பாபிஷேக கமிட்டி PRO திரு SC நட்ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இம்மகா கும்பாபிஷேகத்தை பெரும் வைபவமாக நடத்த அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் வாலண்டியர்ஸ் ஒன்று சேர்ந்த அற்புத விருதுகள் இதோ இந்த மேடையில். கும்பாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு நேர்மறை சக்திகளை யாகங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், ஹோமங்கள் மூலம் பரவச் செய்யும் ஹோமகுண்ட கமிட்டி தலைவர் திரு C ராமலிங்கம் அவர்கள் மற்றும் K முரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கும்பாபிஷேக நிகழ்வுகளை எங்கே, எப்போது, என்ன நடக்கிறது என்பதை உலகெங்கும் ஒளிபரப்பும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் கமிட்டி தலைவர் திரு N பாலாஜி மற்றும் திரு M பாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விழாவை காண வந்திருக்கும் பக்தர்களை வரவேற்கவும் மற்றும் விஐபிகளை உபசரிக்கவும் ரிசப்ஷன் அண்ட் விஐபி ரிசீவிங் கமிட்டி தலைவர் திரு SD சரவணன் மற்றும் திருமதி லாவண்யா பாலாஜி பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் பக்தர்கள் பசியார தயாரிக்கப்படும் சுகாதார உணவை கண்காணிக்கும் ஃபுட் ப்ரொடக்ஷன் கமிட்டி தலைவர் திரு பத்மநாபன் அலைஸ் பசந்த் அவர்கள் மற்றும் பாலுசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்பெருவிழாவிற்காக வந்திருக்கும் அனைவரும் உண்டு மகிழ ஏற்பாடு செய்திருக்கும் உணவை வழங்கவிருக்கும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் கமிட்டி தலைவர் திரு பால வெங்கட்ராமன் அவர்கள் மற்றும் ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எந்த ஒரு நிகழ்வுக்கும் மீடியாவும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் முக்கியம். நம் கும்பாபிஷேக விழாவின் மூலம் ஷெவாபெட் TRP ரேட்டிங்கை ஏற்றும் பிரஸ் மீட் அண்ட் அட்வர்டைசிங் கமிட்டி தலைவர் திரு SCN நட்ராஜன் அவர்கள் மற்றும் SCN சந்தோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இக்கும்பாபிஷேக பத்திரிகை சேலம் மக்களுக்கு விநியோகித்த இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன் அண்ட் அரவுண்ட் சேலம் கமிட்டி தலைவர் திரு வெங்கடேஷ் பாபு அவர்கள் மற்றும் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரஸ்பர ஸ்நேகத்தை அங்கீகரிக்கும் வகையில் வெளியூர்களில் பத்திரிகைகளை விநியோகித்த இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அவுட் ஸ்டேஷன் கமிட்டி தலைவர் திரு PRP பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம் ஆரிய வைஷ்ய மகாஜனங்களின் ஒற்றுமையையும்
பலத்தையும் தெரிவிக்கும் வகையில் நடக்கவிருக்கும் ஊர்வலத்தை பிரம்மாண்டமாகவும் அந்த ஊர்வல பாதை முழுவதும் தோரண அலங்காரங்களுடன் செவ்வையை மிளிரச் செய்து கொண்டிருக்கும் ஊர்வல கமிட்டி மற்றும் ஸ்ட்ரீட் டெக்கரேஷன் கமிட்டி திரு VN ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு சர்வேஸ்வரன் அவர்கள், திரு மோகன்குமார் அவர்கள், திரு ராஜ்குமார் அவர்கள் மற்றும் திரு மதியழகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலுதவி 24 மணி நேரமும் 4 நாட்களும் ஏற்பாடு செய்து வந்திருக்கும் பக்தர்கள் நலன் காக்க மெடிக்கல் கமிட்டி தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அலைஸ் திரு கிஷோர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு மனோஜ்குமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அபிஷேகங்களில் பாலாபிஷேகம் விசேஷம். அதிலும் 108 வெள்ளிக்குடங்களில் பாலாபிஷேகம் ஏற்பாடு செய்திருக்கும் பால்குட ஊர்வல கமிட்டி தலைவர் திரு சத்யநாராயணன் மற்றும் திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்விற்கான விருதுகளை தரம் பிரித்து பணிகளை பங்கீட்டு செய்து கொண்டிருக்கும் வாலண்டியர் மெயின்டெனன்ஸ் கமிட்டி தலைவர் திரு V பத்ரிகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுத்தமே சுகாதாரம், பரிசுத்தமே பரமானந்தம் அத்தகைய உயர்ந்த பணியை செய்து கொண்டிருக்கும் கிளீனிங் அண்ட் சூப்பர்விஷன் கமிட்டி தலைவர் திரு ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மண்டபம் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரே மேடையாக இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்விற்கு ஏற்றாற்போல் மேடையை தயார் செய்து முக்கிய பொறுப்பில் ஸ்டேஜ் கமிட்டி தலைவர் திரு சண்முக ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பால்குட கமிட்டி தலைவர் திரு PV ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோயிலில் உள்ள ஒவ்வொரு செங்கலுக்கும் இவரின் பெயர் தெரியும், அர்ப்பணிப்பு பற்றி தெரியும். 3 கும்பாபிஷேகங்களாக கட்டிட கமிட்டி தலைவராக மிகுந்த அனுபவமிக்க இவர் திரு NVK தண்டபாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான், சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தான். ஒவ்வொரு சவாலையும் சலாமடித்து இதுவும் கடந்து போகும் என்று தன் பணிகளை முழு மூச்சாக செய்யும் கேப்டன்ஸ் ஆஃப் த ஷோ திரு நிரஞ்சன் அவர்கள், திரு பாலாஜி பிரபு அவர்கள், திருமதி ஐஸ்வர்யா பத்ரி அவர்கள். இந்த அற்புத விருதுகளுடன் நாமும் அம்மனின் அருளுடன் அனைத்து பணிகளிலும் பங்கு கொள்வோம். இவர்களே கும்பாபிஷேக பெருவிழாவின் தூண்கள். அனைவரும் பலத்த கரகோஷம் கொடுங்கள் ப்ளீஸ். வரலாற்றுக்கான முக்கிய நிகழ்வு. கொஞ்சம் கைத்தட்டல்கள் கொடுக்கலாமே.
விளக்கு ஏற்றுதல். விளக்கு ஏற்றுவதால் அஞ்ஞான இருள் அகன்று மெய்ஞான வெளிச்சம் கிடைக்கிறது. அத்தகைய உன்னத விளக்கை ஏற்ற வருகிறார்கள் கும்பாபிஷேக கமிட்டி தலைவர் செட்டித்தனம் திரு PRS கணேஷ்குப்தா அவர்கள். செயலாளர் செட்டித்தனம் திரு NK ராமலிங்கம் அவர்கள். பொருளாளர் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள். ஒருங்கிணைப்பாளர் திரு SN ஸ்ரீனிவாசன் அவர்கள், சர்வேஸ்வரன் அவர்கள். ஒருங்கிணைப்பாளர் திரு SP ராமன் அவர்கள். திரு VKN ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு SC நடராஜன் அவர்கள், திரு P ஸ்ரீனிவாசன் முருகன் சோப், திருமதி உஷா ஸ்ரீனிவாசன் அவர்கள், திருமதி மகேஸ்வரி ராமலிங்கம் அவர்கள், திருமதி பிரசீத் குமாரி கிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். கும்பாபிஷேகம் கமிட்டி செயலாளர் செட்டித்தனம் திரு NK ராமலிங்கம் அவர்களையும் விளக்கேற்ற அழைக்கிறோம். விளக்கு மும்மூர்த்திகளின் மற்றும் முப்பெரும் தேவியரின் ஸ்வரூபம். விளக்கின் அடிப்பகுதி பிரம்மா, நடுத்தண்டு விஷ்ணு, நெய்யேந்தும் அகல் சிவன். விளக்கின் சுடராக லட்சுமி தேவி, ஒளியாக சரஸ்வதி தேவி, வெப்பமாக பார்வதி தேவி. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्यो मा अमृतं गमय. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ஸ்டேஜ் கமிட்டி தலைவர் திரு பாலா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
நன்றி. அடுத்து வர இருப்பது இறை வணக்கம். அகத்தையும் புறத்தையும் சுத்தம் செய்வது இறை வணக்கம். இன்பத் துன்பத்தை சமநிலைப்படுத்துவது இறை வணக்கம். பிரபஞ்ச சக்தியை நம்முள் தேட வைப்பது இறை வணக்கம். தெய்வ சங்கல்பமே தெவிட்டாத செல்வம். அத்தகைய தெய்வ காந்த அலைகளை பரவ வரும் நம் வாசவி மகிழா சமாஜம் மகிழாக்கள் ஸ்ரீமதி சரளா சுப்பிரமணியம், ஸ்ரீமதி கீதாஞ்சலி நாககோபால், ஸ்ரீமதி சரஸ்வதி மோகன், ஸ்ரீமதி பவித்ரா செந்தில், ஸ்ரீமதி மகேஸ்வரி ஸ்ரீனிவாசன், ஸ்ரீமதி மஞ்சுளா பாலாஜி, ஸ்ரீமதி சசிகலா ஜெயமணி அவர்கள் ரம்யமான குரலில் இறைவணக்கம். சத்யநாராயணன் மற்றும் OSN ஞான தண்டபாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே, प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே, प्रभो गणपते 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 சாது வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே, சந்நிதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌபாகியங்கள் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே, தந்தருள் சத்குரு நீயே. பிரபு கணபதே परिपूर्ण வாழ்வருள்வாயே, प्रभो गणपते गणपते गणपते. தேடி தேடி எங்கும் ஓடுகின்றோம் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே, தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே, குன்றென விளங்கும் பெம்மானே. பிரபு கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே, பிரபு கணபதே கணபதே கணபதே. ஆதி மூல கணநாத கஜானன அற்புத தவள ஸ்வரூபா, அற்புத தவள ஸ்வரூபா. தேவ தேவ ஜெய விஜய விநாயக சின்மய பரசிவ தேவா, சின்மய பரசிவ தேவா. பிரபு கணபதே परिपूर्ण வாழ்வருள்வாயே, प्रभो गणपते परिपूर्ण வாழ்வருள்வாயே, प्रभो गणपते 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 गणपते. वन्दनं वन्दनं वासवी वन्दनं 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 वासवी वन्दनं. कुलमत वीरालु मरिचि स्वेच्छराज्यं कट्टुतां చేతులెత్తి వాసవి అని పలుకుతాం. నీది మనదే జాతి మనదే హక్కులకు పోరాడుతాం,
స్వాతచరితని తరిమి కొట్టి స్నేహ బృందం కట్టుతా మా తల్లి వాసవికి ప్రీతి పాత్రులమౌతాం ఆర్య వైశ్య బంధువులువే దేశ సేవకి సిద్ధమే రత్నమాలా వాసవికి జై పలుకుతాం వందనం వందనం వాసవి వందనం 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 వాసవి వందనం 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 వాసవి వందనం 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 వాసవి వందనం. நன்றி. என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? ஒரு கும்பாபிஷேகத்தை கண்டாலே அத்தனை கோடி புண்ணியம். நம் பெருந்தலைவர் தலைமையில் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் பல கும்பாபிஷேகத்தை பிரம்மாண்டமாக நடத்திய பெருமைக்குரியவர். தனது வாழ்வே வைஷ்யகுல தவமாகவும் அறப்பணிகளே தனது சுவாசமாகவும் உள்ள இவர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப கொடை வள்ளலான இவர் தந்தை எஸ்கேபிடி தலைவராக இருந்த திரு PR சீதாராமன் செட்டியார் அவர்களின் வழியே கோயில்களின் வளர்ச்சிக்கும் கல்விக்கும் பல அறக்கட்டளைகளை நிறுவித்தும் எண்ணிலடங்கா தான தர்மங்களை செய்து கம்பீர நடை கொண்டு என்றென்றும் செவ்வை ராஜாவான இவர் செவ்வாய்ப்பேட்டை எஸ்கேபிடி கும்பாபிஷேக கமிட்டி தலைவர், ஸ்ரீ வாசவி ஆரம்பப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி தலைவர், ஸ்ரீ வாசவி குருகுல சேவாசதன் தலைவர், சேலம் ஹோல்சேல் மில் கூட்ஸ் மர்ச்சன்ட் அசோசியேஷன் பிரசிடென்ட் என பல முக்கிய தலைவர் பொறுப்புகளில் இருக்கிறார். இவரின் அன்பான ராணி திருமதி ஆத்மாபாய் அவர்களின் அன்பும் ஆதரவுமே இவருக்கு பக்கபலம். தான தர்மத்திற்கு வயதில்லை என்பதை நிரூபித்து வரும் தர்ம பிரகாஷ், வைஷ்யகுல ரத்னாகர, தர்ம ரத்னா, ஆரிய வைஷ்ய அருள்நிதியாளர் மற்றும் தான வீர சூர கர்ணா என்று அனைவராலும் அழைக்கப்படும் திரு செட்டித்தனம் ஸ்ரீமான் PRS கணேஷ் குப்தா அவர்களை வரவேற்புரை அளிக்க மேடைக்கு அளிக்கிறோம். அடேங்கப்பா, இத்தனை பட்டங்களுக்கு உரியவர் வருகிறார் வருகிறார் வருகிறார். ఇక్కడ వచ్చిండే మన బంధుమిత్రాదులు స్నేహితులు అందరికీను మన శవాపేట ఆర్యవైశ్య సమూహం మన బంధువులు సంబంధి వాళ్ళు చుట్టాలు అన్నతమ్ముళ్ళు వెలవట ఉండే వాళ్ళంతా వచ్చిండారు నిండిగా. వాళ్ళందరికీను మన సాష్టాంగమైన నమస్కారం తెలిమించుంటాం. మొదట్లో మాకు కుంభాభిషేకం చేసేదానికోసం అంతా ఏర్పాట్లు చేసి బ్రహ్మాండంగా 8 నెలలుగా తయారు చేస్తూ ఉండాము. దానికి వచ్చి పరిమళించేదానికి కడేసి 4 దినాలు అంతగా ఉంది. ఎంత మనం చేస్తేనో ఒత్తుడిప్పు అనేదిగా ప్రధానం. మన ఊరు కాదు 2 కాదు, మన గుడి అమ్మవారి గుడికి చేరిన వాళ్ళు కిట్టతట్ట 1200 ఇండ్లు ఉంది. 1200 ఇళ్లలో ఉండే వాళ్ళని మనం అంతా అరవణచ్చుని పోవాలి, అందరినీ పిలివలే, అందరినీ చెయ్యవలే అట్లా అని చెప్పేసిదా కొళ్ళ ఏర్పాళ్ళు. ఆ కొళ్ళ అనేదానికి 3 సార్లు వేసుకోవచ్చు, 4 గంటలు ఎంత కావచ్చు. ఇంతదా అంతదా అంటే కాదు, వాళ్ళకి తెలిసింది వాళ్ళు ఎంతనో చేసిండారు. పిలిచేదానికి పోయేదానికి వచ్చేదానికి పత్రికలు ఎత్తిపోయి ఇచ్చేదానికి డిస్ట్రిబ్యూషన్ పిలిచే వెలవటోళ్ళు పోయేదానికి ఓరు ఏమి చేస్తే మనం చెప్పింది కాదు. దివ్య ఆనందంగా అంతా చేసిండారు. మనం ఏది చేస్తేనో ఈ ఊరు కూడి తేరెళిత్తలు అట్లా అనేది చెప్తారు. ఆ మాదిర మన పద్ధతి ప్రకారం మన అందరూనే ఓరి ఈడ్చికట్టుని చేశాడు. మనలో ఉండే చిన్న సమాచారాలని కూడా మనం వచ్చి అంతగా పెద్దదిగా ఎత్తుకోకుండా అట్లనే అణిచుని చేసుకుని మనం ఇంత దూరం చేసిండాము. దీంట్లో అంతా ప్రధానంగా నడిచేది ఇప్పుడు 2-3 దినాలుగా నడిచినాయి. పోయిన వారం 15 దినాల మందికి అలా పసుపుడి కొడుతుంది. ఆరంభ స్థానం పసుపుడి కొడుతుంది. బ్రహ్మాండమైన వైభవం పసుపుడి కొడుతుంది. దాని వెనక ముహూర్తకాలు అదే బ్రహ్మాండంగా నడిచాయి. మీరంతా చూసింటారు. మీకోసమే మన ఊరు వాళ్ళు ఇప్పుడు కొత్తగా వేరెక్కడ ఏ ఊర్లో లేదు
మన సభాబెట వాళ్ళు దానికోసం కొల్లగా ట్రైన్ చేసి యూట్యూబ్, వాట్సాప్, దీంట్లో ఏమేమి దీంట్లో ఉందో అంతాను దాన్ని వేసి పంపించారు. ఇప్పుడు నేను మాట్లాడుతూ ఉండేది కూడా అనేకంగా మీరంతా సెల్లులో చూడవచ్చు. మన ఇంట్లో ఉండేవాళ్ళు, పెద్దవాళ్ళు, వయసు అయిన వాళ్ళు, ముడి లేదంటే వాళ్ళు అక్కడి నుంచి చూశారు. ఉదాహరణంగా మా ఇంట్లో ఆడవాళ్ళ వల్ల కాదు. ఇప్పుడు వాళ్ళు నేను మాట్లాడుతూ ఉండేది చూస్తూ ఉంటారు, నేను ఏం చెప్పేది ఎట్లా అనేసి చూస్తారు. దాంట్లో ఏం తప్పు ఉండేది అని కనబడితే అయితే చెప్పరు. అదిదా మాలో ఉండే ఒక అన్యోన్యం ఏమీనే లేదు. ఆ మాదిరంతా మేమంతా ఒక విధంలో పుణ్యం చేసిండాం. మాకు వచ్చిండే అందరూనే భార్యలంతా నిండా తృప్తి. ఏ తొడిలు మేము చేస్తేనో దానికి వచ్చేది ఉంటే కాచుని ఉండారు. 12 గంట, 1 గంట, 2 గంట మేము పోతే కూడా యాళ్ళింత సేవ ఉంటే అడిగలే. తలుగు తెరిచిన భోయిస్తారా, ఏమైనా ఎత్తునేరా, ఇద్దే అడిగారు. అదే మారదా మా ఇంట్లో అంతా నడుచుంటూ ఉంటారు, అంతా చేశారు. అదంతా చేసేటప్పుడు నిండా మనసు ఇదవుతుంది, సంగడం. ఒళ్ళు ఏమిరా ఇట్లంతా వీళ్ళు మనమంతా చేసారే పెట్టారే, వాళ్ళకంతా మనం ఏం చేస్తామా, ఎట్లా జయించవలే 6 పేటల్లో మనం పోయి పిలిచేసి వచ్చిండాం. ఇప్పుడంతా వరిసే వస్తూ ఉంటారు. ఇప్పుడు తెల్లవారితో వచ్చారు, సాయంకాలం వచ్చారు, రేవు తెల్లవారితో వచ్చారు. మన రేవటిసే మధ్యాహ్నం 2 గంటలకు బ్రహ్మాండమైన ఊర్వలం. ఆ బ్రహ్మాండం అంటే మనం చెప్పేటప్పుడు అందరూనే అడిగేది ఏమది బ్రహ్మాండం అట్లా అంటే అది బ్రహ్మాండమే. దాని మంత్రికాల మహాపైరణి బ్రహ్మాండమైనది. అదంతా వాళ్ళు చేసేదానికోసం నిండా పాడుపడుతూ ఉంటారు, పాడుపడుతూ ఉంటారు. అది మనం చూసేదని కళ్ళు చాలదు, అంత ప్రమాదం. మహానాడు నడిచేటప్పుడు ఊర్వలం ఏం చేస్తామో అదే అళవు ఉంది, అదే అళవు ఊర్వలం. అవును, అది అప్పుడు 5,000 7,000 జనాలు ఉండేవి. ఎట్లా అంటే ఇప్పుడు 3,000 4,000 జనాల్ని మనం ఎదురు చూసాం. అంతదనా మించి మనం దానిపై ఏమీ తప్పులే. ఇట్లంతా మనంత ఏర్పాటు చేసి ఉండాం. ఈ దీంట్లో మన మహిళా సమాజం వాళ్ళు ఊరి చెప్పకూడదు, నిండా కోఆపరేషన్తో వాళ్ళలో అంతా ఏర్పాట్లు చేసుకుని ఈ టైంలో అక్కడ మహాకుంభాభిషేకం వైభవం నడిచేటప్పుడు అక్కడ వచ్చి హోమాలు ఆ పూర్ణ ఇదంతా నడివలే అట్లా అనేటప్పుడు ఇక్కడ కొంచెం అందరూ కొంచెం ఎగ్జైట్ వాళ్ళ ఈ పొద్దు క్లీన్ చేసుకోవాలి అట్లా నీకోసం మన్నించుకోవాలి. నేను కొంచెంసేపు కూర్చునేసి ఇది ఏం ప్రాబ్లం ఉంటే నాకు ఉళ్ళం ఇంకాను ఇళమగదా ఉంది, నేను వయసు అయిన వాడు అని చెప్తామంటే కూడా చెప్పేదని దోడుకుంటే 2 పక్క చెవుల పక్క 2 పక్క ఉండే ఇది నాకు చూపించేస్తాను. నువ్వు వయసు అయిన వాడరా అట్లాంటి చూపిస్తాను. తడుమార నా మించి వేరేలే. నాకైతే ఆ ఉళ్ళం తడుమారితే కూడా ఎంత ఇదిగా ఉండవలనో పూరాను పక్క బలంగా అన్నతమ్ముళ్ళ మార అందరూ ఉండారు. ఓర్ని చెప్పింది. రామలింగం సరి, కృష్ణుడు సరి, దండపాణి అని సరి, నిరంజన్ సరి, బాలాజీ సరి, నేను ఓరోని పేరు చెప్పినా ఉడిచిపోతే కూడా మన్నించుకోవాలి. అంతా ఇంతదా పాడుపడారంటే చెప్పిందిగా లేదు. ఎట్లయినా చెయ్యవాలా, ఎట్లయినా జయించవాలా, అదిదా వాళ్ళ పాలసీ. ఏం చెప్పారో నేను చేశాను, ఏం చెప్పారో నేను చేశాను. అదే మరి విజయక్క, మీరు ఏం తలిచారో చెప్పండి, నేను అట్లే మా గ్రూపుని పిలుచుకొని వచ్చాను. వాళ్ళందరూనే అక్క దగ్గర చెప్పారు, నా దగ్గర చెప్పారు. అది అట్లే ఫార్వర్డ్ చేస్తే అప్పుడు నేటికంతాను ఇక్కడ ఒక సారాంశంగా వస్తాను. ఈ 4 దినాళ్ళు నేటి నుంచి ఆరంభం, ఇప్పుడు ఆరంభం చేసే దీని నుంచి 24 ప్రోగ్రాంలు మొత్తం 3 దినాళ్ళు నడుస్తుంది. కణ్కొళ్ళా కాక్షి అంత అద్భుతంగా ఉండాలి. బిడ్డలంతా పావం తెల్లవారిత 9 గంటల నుంచి అంతా వాళ్ళు వేషాలు వేసుకుని అలంకారం చేసుకుని కాచుని ఉండారు. మన నుంచి లేట్ అవుతుందా మించి వేరేం లేదు, అంతా చేస్తూ ఉండారు. మీరందరూ ఇదే మాదిర ఈ 4 దినాల్లోనూ అంత ప్రోగ్రాములు రావాలా. మీరు ప్రోగ్రాములకు వచ్చేది కాకుండా మీరంతా ఇక్కడ ఉండి నడిపించి ఇవ్వలే చెప్పేది అడుగునేమో. ప్రోగ్రాములకు వచ్చేసింటే ఇంట్లో ఉండేవాళ్ళు ఏమి అట్లా అనేది మీరు కొంచెం కూడా తెలియవచ్చిందేలే. తెల్లవారితో స్నానబాణాలు చేసుకుని మీరు నేరుగా ఇక్కడ వచ్చేస్తారంటే మీ వెనకాల మగవాళ్ళు వచ్చేస్తారు. అందరికీ ఇక్కడ టిఫిన్ ఉంది, ఓర్ని మీరేం కావాలపడదు. ఈ 4 దినాళ్ళు ఏ మగవాళ్ళు ఏం చేస్తేవి ఏమి ఎక్కడంటే అంతా మటన్లు అరేంజ్ చేసిండారు, మీ పెద్దలు చేసిండారు అని చెప్పేయండి. వచ్చిండే చుట్టాలని అదేమన్నా నేను అదేదో చెప్తాను. నేను చుట్టాలకు కూడా మీరు వచ్చి కాఫీ అది ఇది చేద్దాం. మీరు లేయండి, మీరు 12 minutes నీళ్ళు పోసేసి బయలుదేరి ఇక్కడ వచ్చేయండి. వాళ్ళు రాని ఎట్లా ఒకటి చేయండి. ఈ వైభవాలంతా మీరుదా చేస్తూ ఉండారు, మీరుదా అనుభవిస్తూ ఉండారు. మేము దాన్ని చూసి కంట్ల పడేమో నుంచి చేసేది ఓరు ఏమీనది. మీరు చూడలేదంటే ఎట్లా అయ్యేది. నిన్న ఒక 10 నిమిషం ఉంటుంది నేను ఆ సరస్వతీ శబదం నేసి నిన్న మన శబరి
డైరెక్షన్ చేసింది ఏంటి అద్భుతంగా ఉంది. ఏమీ లే, నిండా సింపుల్గా వాళ్ళు అంత యథేచ్ఛగా వచ్చి చేసేది చూస్తే కొళ్ళ నష్టం ఉండే. అదే మరి ఆ పాటలు అదంతా మన బిడ్డలు వెల్లుపాటు అది ఇదంతా కొట్టి కోలాగలం చేశారు. ఏమీనే పురించలేదు, ఎట్లా సమాళించేది తెల్ల. ఇంకా 4 దినాలుగా అంతా ఉంది. రేవిటికి మధ్యాహ్నం మన ఉసురుడిచి మనం పని చేయవలే. ఆ ఊరులానికి దయవు చేసి మహిళా సమాజం వాళ్ళు అందరూనే వాళ్ళకి ఇచ్చిన చీరనంతా ఎత్తురాండ కట్టుని వచ్చేయండ. మా మగవాళ్ళు అదే మరి ఇచ్చిన ఆ లైట్ పచ్చ ఇది జరిగి పంచ కట్టుని రాండ. దానికి పైగా వాళ్ళు ఏమేమో అంతా వచ్చేసిండారు. పరసలం వాళ్ళకంతా కొళ్ళ మర్యాద చేయలేని చేసిండారు. నేను ఇది నడిపోయేదాన్ని తిప్పి మేము చెప్పాము. అట్లా అంటే మీ మనసులో పడించవలేని దానిగా చెప్పాము. మనం 4 దినాలుగున టిఫిన్ భోజనం అంతా రెడీగా ఉంది ఇక్కడ. మీరు ఎప్పుడు కావాలంటే వచ్చి ఎప్పుడు కావాలంటే ఎత్తుకోవచ్చు, నాన్ స్టాప్. చూడండి ఇప్పుడు కూడా వచ్చి మీకు అంతా మంచినీళ్ళు స్నాక్స్ ఇస్తూ ఉంటారు. ఇదంతా నిండా ఇదిగా ఉండేటప్పుడు మన ఇదంతా వచ్చి పెరుమగా చెప్పేది తెలియదండ. మన సెవాబట వాళ్ళ ముడుచుండు వేరే ఓరి వల్ల ఈ మారంతా చేసింది కాదు. నాకు అది నిండా తృప్తి. నేను ఎక్కడెక్కడనో చెప్పిండాను, ఛాలెంజే చేసిండాను. మీరు ఎంత చెప్పండా మాలో ఎంతనో ఉన్ను కడబుడిచి దిగితే మేమంతా ఒకటిగా ఓరి మాటను ఓరి చేర్చారు. అంత ఇదిగా మేము ఐక్యబద్ధంగా మేము చేస్తాము. అట్లా అని చెప్పి ఎక్కడెక్కడో ఏమో రగలంతా నడుస్తూ ఉంది. మంచి మన దీంట్లో అంత దూరం ఎంత ఏమీ లేదు. నిండా సంతోషం. పుణ్యటికి ఈ ఫంక్షన్లంతా ఆరంభం మురగా పుణ్యటికి తెల్లవారితే వాళ్ళు అందరినీ పిలిచి మర్యాద చేసిరి. ఇప్పుడు దీపాలంతా అంటించిందాయ. నన్ను వచ్చి వరవేర్పడి చెయ్యండి అట్లా అని చెప్పింది. నాకు పెద్ద వాయిపు. నేను నా వెళ్ళయ్యింది చెప్పిండాను. నేను నా వెళ్ళయ్యే వరకు అందరినీ అరవణచ్చుని పోయి అట్లా చేయవలన చేసి అందరికి పని తీస్తూ ఉండాలి. నేను పని తీస్తూ ఉండాలి అనేది అందరికీ నేను నష్టం తెలుసును. అందరూనే మీరు చెప్పండి చేసామని దాని నుంచి మనం ఇంకొంచెం వేగం వస్తుంది. మనం చెప్పాము, అందరూ చెండ అనుభవించండి. పక్క నుండి నడిపించవలే అంటే అడుకొని ఈ వాయిపు ఇచ్చిన దానికి నండి చెల్లించి నిచ్చేసాం. నండి. జై వాసవి, జై వాసవి, జై வாசவி. நன்றி. மூத்தோர் சொல்லும் வார்த்தை அமிர்தம் என்பார்கள். அத்தகைய தேவாமிர்தத்தை கேட்டோம்.